சீரிப்பேன் அடிமட்டுகளா சித்திரம் பூலா சீரிப்பேன் போடு 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 கரண்ட் அடிச்சு கிடக்குற காக்கா மாதிரி கிடக்குது அம்பிட்டு அங்கங்க பொட்டை ஒட்டடா தெரியுது எடுக்குவோம் முரட்டு தூக்கத்துல இருப்பாரு வர்றதுக்கு ஆமா எந்தி உக்காந்து நல்லா படுத்து கிடக்குற பகுமானமா எப்படி எடுத்து கிடக்குற ஐயோ யாரு இது இவர் யாரு தெரியுமா யாரு இவர் தான் என்னைய 4 வருஷமா வச்சு பாதுகாத்தாரு எங்க வீட்டுலதான் சரி சரி நல்லா இருக்கீங்களா மாமா என்ன முரட்டு தீனியை போட்டுட்டு வந்து பொழுக்க அதை தூக்கிட்டு இருக்க போல் இருக்கு எங்க அக்கா அங்க எங்க இருக்கு எங்க இருக்கு இங்கதான் எந்த ஐயா ஆளை சொல்ல அடையாளம் சொல்ல மாட்டேங்கிறாரு எங்க இங்கதான் இருக்கு இங்கதான் இருக்கு சொன்னா நீங்க கேட்பீல்ல இங்க இருக்குன்னா பக்கத்துலதான் அந்த உட்கார்ந்து இருக்குது இவர் யார் தெரியுமாடா யாரு இவர் தான் நீ 4 வருஷமா வச்சு பாதுகாத்தாரு 4 வருஷமா வச்சு பாதுகாத்தாரா ஆமா எனக்காக அந்த கடலை கொள்ளையே எழுதி வச்சாரு சரி இப்ப காலை பொழந்துக்கிட்டு படுத்து கிடக்குறாரு ஐயோ ஐயோ எப்படி இது என்ன மண்டெல்லாம் பணப்பட்ட மாதிரி ஆகி போச்சே மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன் இந்த மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன் மாமா வர பூம் இல்ல ஏன் என்னாச்சு மாமா வர பூம் இல்ல மாமாவுக்கு மாடு மிதிச்சிருச்சு எங்க நீ தலையில மிதிச்சிருச்சுடா தலையில மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன் மாமா வருவாருன்னு மல்லிகைப்பூ வாங்கி வச்சேன் மாமா வர பூம் இல்ல அடி போட்டுகளா நாங்க ஆடாத ஆட்டமுள்ள 10 வயசுல வல்லாமலே ஆடையில இது யாரு தெரியுமா இதுதான் எங்க மூத்த அக்கா நக்குமா மூத்த அக்கா நக்குமாடா அப்படியா நாங்க அக்கா தங்கச்சி மொத்தம் எத்தனை பேர் தெரியுமா 7 பேர் 7 பேரா இதுதான் மூத்த அக்கா நக்குமா சின்ன அக்கா சிம்புரி அங்கிட்டு கண்ணு தெரியாம படுத்து கிடக்குது மாக்கி பார்த்து ஆத்தாடி ஆளுதான் ஒரு மாதிரி படுத்திருந்தாலும் கழுத்து ஃபுல்லா செயினா கிடக்குது என்னது காதுல எல்லாம் ஈட்டி பாஞ்சிருக்கு மச்சான் கூப்பிட்டுக்கிட்டே ரொம்ப நேரமா யாரு அதனால கணக்குல எடுத்துக்காத மேல வந்துக்கிறேன் அவருக்கு அடாடா அஷ்டலட்சுமி மகாலட்சுமி சவுந்தரலட்சுமி இது என்ன காதுல ஈட்டி பாஞ்சிருக்கு நல்லா இருக்கிறியா எங்க ஐயா அங்க வீட்டுலயா வீட்டுல எடுக்க விட்டு நீ எதுக்கு இங்க வந்த அவங்க சொல்றாங்க ஐயா வீட்டுல ஏன் காது முன்ன இப்பதான் 16 வயசு பருவம் அங்க செய்த பாத்தியாடா இல்ல ஒண்ணும் தெரிய மாட்டேங்குது உனக்கு தெரிய மாட்டேங்குது எங்க நகலு முரட்டு இந்த வாரு எப்படி மினுக்குது பத்தியா நீ நல்லா இருக்கியாத்தா நீ என்ன ஒரு மாதிரி உட்கார்ந்து இருக்க குணாவில் அடி விட்டாலும் மாதிரி வேலை வெட்டிக்கலாம் போறியா வீட்டு வேலை வெட்டி இந்த காலத்துல வேலை வெட்டிக்கு போதா நல்லா ஜோர கைதட்டுங்க எல்லாருக்கும் ஆத்தாவுக்கு ஆத்தா வேலை ஜோர கைதட்டு எப்படி உனக்கு கைதட்டு வாங்கி கொடுத்த ஒரு செயினை கொடுத்து பாக்குது ஆமா உனக்கு ஒரு விஷயம் தெரியுமாடா முண்டே இங்க வாரு அங்க என்ன ரூட்டு கொடுத்துட்டு இருக்க
ஏய் இங்க வாடி நாளை என்னமோ சொல்றாரு கேட்டுக்க. இருடா இங்க லேட்டா வருவோம்டா. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? என்ன? உலகத்துல இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை. கஷ்டமான வேலை என்ன வேலை? எது தெரியுமா? எது? அந்த உட்காந்து தவுல் அடிக்கிறான் பாரு, தவுலுக்காரன். ஆமாடி, அது ரொம்ப சிரமமான வேலை. 30 கிலோ இருக்கும் தூக்கி போட்டு அடிக்கணும். அதெல்லாம் முடியுமா? அது கஷ்டமான வேலையா? அப்புறம் இல்லையா? அட போடா லூசு பையல. அதெல்லாம் சும்மா சுஜிபி மேட்ரு. சுஜிபி மேட்ரு? ஆமா. அப்படி என்ன கஷ்டமான வேலை? இங்க உட்காந்து பிபி வரான் பாரு, பிபி காரன். ஆமா. நம்ம நாதனக்காரன். ஆமா. அது கஷ்டமான வேலையா? ஆமா, ரொம்ப தம் பிடிச்சு வாசிக்கணும்ல. தம் பிடிச்சு வாசிக்கிறான். ஆமா. அந்த ஆளு தம் போட்டு தான்டா வாசிக்கிறேன். நைட் எல்லாம் பண்ணாத. இது கஷ்டமான வேலையா? அப்புறம் இல்லையா? கிடையவே கிடையாது. உலகத்துல இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை தெரியுமா? ரொம்ப கஷ்டமான வேலை எதிரி யாருமே செய்ய முடியாத வேலை தெரியுமா? செய்ய முடியாத வேலை என்னது? ஆத்தா காதுல ஈட்டி பாந்த ஆத்தா உனக்கு தெரியுமா? கஷ்டமான வேலை எதுன்னு தெரியுமா? என்ன முழிக்கிற? என்ன வித்தியாசமா பாக்குற? உலகத்துல இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப கஷ்டமான வேலை என்ன வேலை? யாருமே செய்ய முடியாத வேலை. என் மனசாட்சியை தொட்டு சொல்றேன், 100 நாள் வேலைடா. என்னடி எல்லாம் சிரிக்குது? என்ன கிக்கி பிக்கின்னு சவுண்ட் கேக்குது எல்லாம்? என்னத்த எல்லாம் சிரிக்கிறியா? என்ன சிரிக்கிறியான்னு கேக்குறேன். என்ன உங்களுக்கு சிரிப்பா இருக்கு? என்ன இல்லையா? அங்க ஊதா கலர் ஆத்தா விக்கி சிரிக்குது ஆத்தா. உண்மையிலே ரொம்ப கஷ்டமான வேலைடா. எங்க ஊர் சைடுல ரொம்ப கஷ்டப்படுறாங்க. எந்த ஊரு? எங்க ஊர் தொட்டில. உங்க ஊர் என்ன ஊரு? நான் தொட்டிதான். ஓ, மோர கட்டையில. உண்மையில ஏற்கனவே அந்த 100 நாள் வேலைக்கு போனவங்க 10 மணிக்கு தான் கிளம்புறாங்க. இப்பெல்லாம் அப்படி கிடையாது. சரி, டண்டடான்னு 6 மணிக்கே கிளம்பிடுறாங்க. 6 மணிக்கா கிளம்புறீங்களா இல்லையா? எங்க ஊர்ல எல்லாம் ஒரு கிளம்பி வீட்டை விட்டு வெளியே வந்து எல்லாரையும் கூப்பிடு. எப்படி தெரியுமா கூப்பிடும்? எப்படி? அப்படி ஒரு சவுண்ட் தான் வரும். வீட்டுல நடக்கிற கிளடட்டை எல்லாம் எந்திரிச்சு வருவாங்க. வரும்போது சும்மா வர மாட்டாங்க. என்னென்ன கையில சில பல ஐட்டம்லாம் எடுத்துட்டு வருவாங்க. என்னென்ன ஐட்டங்கள்? வேலை செய்யறதுக்கு தான் ஒரு ஓட்ட சாந்து சட்டி, இங்கிட்டு இத்து போன கூட, இடுப்புல ஒரு புல்ல, கூடவே ஒரு நாக்குட்டி. ஓட்ட சாந்து சட்டி கூட புள்ள. சரி, வீட்டுல புள்ளைய பாத்துக்கிற முடியாதுன்னு புள்ளைய கூட்டிட்டு வருவாங்க. அந்த நாக்குட்டி எதுக்கு கூட்டிட்டு வர்றாங்க? புள்ள பீ வேண்டா உழுது நக்கிறதுக்கு கூட்டிட்டு வந்துருவாங்க. அது எதுக்கு தெரியுமா? 6 மணிக்கே வருவாங்க. எதுக்கு? போட்டா போஸ் கொடுப்பாங்க. வாங்கடி போட்டா எடுக்கப்பா நல்ல அப்படி நிப்பாங்க. வந்து வேலை வாப்பாவா இந்த மம்பட்டி இத்தா தண்டியா இருக்கும். அத தூக்கி வெட்டுவாங்க. ஆனா மண்ணு வராது. இந்த புல்லு இல்ல புல்லு அதை இழுத்துக்கிட்டு புடுங்குவாங்க. சரி, அதுல உள்ள நுனியே அங்காது. அந்த அளவுக்கு கஷ்டமான வேலை. அதுக்கப்புறம் கொண்டு போற சோத்தால நல்லா இருக்குன்னு இருக்கிட்டு 2 கிணறு கிட்ட உட்காந்து பேசி ஒரு ஆலமரத்திலயோ புளி மரத்திலயோ உட்காந்துக்கிட்டு எப்படி தெரியுமா ஆரம்பிக்கும்? ஐயா ராமாயி உனக்கு சேர் தெரியுமா? உனக்கு ஏதாவது புரிஞ்சா? ஒரு வசனம் புரியாது. அதுக்கு என்ன தெரியுமா அர்த்தம்? என்ன அர்த்தம்? 3ஆவதுல இருக்க முனி அண்டி 6ஆவதுல இருக்க ஆறுமுகமாக எடுத்துட்டு ஓடிட்டாங்க. அவன் ஏற்கனவே 5 மாசம் முழுகாம இருந்தானா. இதுதான் வேலை. இங்க கெக்க அப்படி இதுதான் வேலையா பாக்குது ஒரு. இதுக்கெல்லாம் அட்டை போட்டு கொடுத்தாச்சா இல்லையான்னு தெரியல. அட்டை இருக்கா உனக்கு? 100 நாள் அட்டை இருக்கா? 100 நாள் வேலை போய் நீ என்ன பண்ற? உனக்கு அட்டையில ஏறி அவங்க கேட்டுவா. எப்படி இருப்ப கேட்பாங்க? உனக்கு அட்டையில ஏறிச்சாடி, எனக்கு இன்னும் ஏறல. அந்த கிளர்க் வரட்டவ வசத படுத்து ஆயிரு. கிளர்க்க கொன்றுங்க. இது ஆளு இப்படி உட்கார்ந்து இருக்கு. இதுக்கு உனக்கு அட்டையில ஏறிடுச்சா? என்ன ஏறிச்சு? காசு. பேசாத நினைச்சியா? இப்ப பாரு, ஒன்றை பேச சொல்றேன். அந்த நிக்கிறான் பாரு, அந்த பாரு, அந்த மேடையில நிக்கிறான் தெரியுறானா? அவன் எத்தோ தண்டியா நிக்கிறான். முரட்டுத்தனமா நிக்கிறான்ல. அவன் பேரு வேச. அவன் பேர் என்ன? நீ தாண்டி முண்டை கலவாணி முண்டை கலவாணி தப்பா சொல்ற. ஆத்தா கரெக்டா சொல்லுது. அவன் பேர் என்னது? அந்த விசைய பார்த்து அடே விசைய நல்லா இருக்கான்னு கேளு. விஷயம் நல்லா இருக்கு இல்லையா? நல்லா இருக்கு. ஒரு பொம்பளை பாவனை கட்டி வர முண்டை டவுசர் விடுங்கிற கலாணி முண்டை. ஐயோ, தூங்கிட்டு இருந்தாலும் எதிர்த்து உட்காந்துருக்காரு. இருந்தாலும் எடுத்துடா, வேப்பலை எடுத்துடா, வந்திருக்கணும்டா. அவர் ஆளை பாரு. ஆள் கொஞ்சம் ஒரு மாதிரி இருக்காரு. இல்ல மறுபடியும் கண்ண மூடிட்டாரு. இருந்தாலும் இருள் அடிச்சது மாதிரி இருக்கு.
அடே ஆத்தாடி ஆத்தா என்ன சிரிப்புடா, அப்படியே லட்சுமி கடாச்சகம் தெரியுதுடா. இந்த வந்துட்டு அமுக்குங்க ஒரு ஆறு அமுக்குங்க ஆறு. எங்கேயா அந்த ஆறு ஒண்ணுக்கு போயிட்டாரோடா, அதுக்குள்ளே கிளம்பிட்டாங்க. ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கிறாரு. அவனுக்குள்ள ஒருத்தர் வெள்ளையா உட்கார்ந்து இருந்தாரா, எல்லாரும் பாத்தீங்களா? ஜெர்மன்ல இருந்து வந்திருக்கிறார். ஆளு சாதாரணமான ஆளு கிடையாது. ஆனா தமிழ்நாட்டுல 17 வருஷமா இருக்காரு. அவர் தமிழ் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் திக்கி திக்கி பேசுவார். ஆனா பாட்டு பாடுவாரு அருமையா. அடடா இப்படி பாடுறாரு அப்படின்னு எல்லாரும் வியக்கக்கூடிய அளவுல. என்ன மச்சான் அங்கே வரணுமா, ஏன் பிடிச்சி அமுக்குறதுக்கா? நீ நினைக்கிற மாதிரி இல்லை, நீ சத்த நேரத்துல எல்லாத்தையும் கழட்டி வச்சிருக்க. அந்த அளவுக்கு அருமையா பாடுவாரு ஜெர்மன் ராஜா. அவருக்காக நல்லா அந்த நிக்கிறாரு பாருங்க, நல்லா ஜோர கை தட்டுங்க அவருக்காக எல்லாரும். இன்னும் கொஞ்ச நேரத்துல அவரோட இனிமையான குரல்ல நான் உள்ள போனதுக்கு அப்புறம் அவர் பாட்டு பாடுவார். எப்படி அவர் ஆரம்பத்துல பாட்டு எடுக்கும் போதே உங்க கை தட்டலாம் அவர் எப்படி பாடுவார் அப்படிங்கறத சொல்லும். மச்சான் உட்காருங்க, ஒரு ஆறு அமுக்குங்க போயிடுவோம். மணப்பாற மாடு கட்டி மாயவர ஏறு பூட்டி வயக்காட்ட உழுவோடு சின்ன சின்ன பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. எல்லாம் குத்துக்கல்லு மாதிரி உட்காரக்கூடாது, எந்திரிச்சு ஆடலாம், இல்லைன்னா உட்காந்து ஆடலாம். மணப்பாற மாட்டு கட்டி மாயவர ஏறு பூட்டி வயக்காட்ட உழுவோடு சின்ன கண்ணு பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. கைதட்டு. மணப்பாற மாடு கட்டி மாயவர ஏறு பூட்டி வயக்காட்ட உழுவோடு சின்ன கண்ணு பசுந்தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு. ஆத்தூரு கிச்சடி சம்பா, ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதச்சு. ஆத்தூரு கிச்சடி சம்பா பார்த்து வாங்கி வித விதச்சு. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்த முடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு. நாத்த பறிச்சு நட்டு போடு சின்ன கண்ணு தண்ணிய ஏத்த முடிச்சு இறச்சு போடு செல்ல கண்ணு. மணப்பாறை எந்திரி. மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு பூட்டி வயக்காட்ட உழுவோடு சின்ன கண்ணு மலைய போட்டு பாடுபடு செல்ல கண்ணு. அடிய மாத்தடி முத்துமாரி அம்மா வந்து இறங்கியிருக்கா. முத்துமாரி அம்மா மாத்தா வந்து என்ன மாமா பண்ற? மண்ணை ஓட்டு நோட்டிக்கிட்டு இருக்கிய, களை எடுக்கிறியோ? என்னது என்னது உண்மையிலே சாமி தாண்டா வந்திருக்கு. நான் யாரு உன்னை யார் இங்க கொண்டாந்து முன்னாடி உட்கார சொன்னது? டவுசர் ஓட்டிருக்கியா இல்லையா? என்னது ஓ மரியாதை அந்த இடத்த விட்டு கிளம்புறியா? பெட்ரோல் ஊத்தி கொளுத்தி விடுவா. பார்த்தானே வெக்க வருது, திரும்ப சைஸா இதை பார்த்து வெக்கடம் வருது, வெக்க வருது. லைட்டா கட்டி போடுவா. உண்மையில இந்த ஆளுக்கு சாமி தாண்டா வந்திருக்கு. இந்த வாய்ஸ் எம்ஆர் ராதா மாதிரி இருக்கு. என்னடா வித்தியாசமான கோச்சியா இருக்கு. ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே ஏத்தி வண்டியிலே பொள்ளாச்சி சந்தையிலே விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீ ஒதுக்கு போட்டு பழத்த என்ன செல்ல கண்ணு. விருதுநகர் வியாபாரிக்கு சின்ன கண்ணு நீ ஒதுக்கு போட்டு பழத்த என்ன செல்ல கண்ணு. மணப்பாறை மணப்பாறை மாடு கட்டி மாயவர ஏறு பூட்டி வயக்காட்ட உழுது போடு சின்ன கண்ணு போட்டு பாடுபடு
செல்லக்கண்ணு பசு தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு பசு தலைய போட்டு பாடுபடு செல்லக்கண்ணு